வணக்கம். இன்று திருமந்திரத்தின் 100வது பதிவு. இந்த 100வது பதிவு வரை இருப்பதற்கு காரணகர்த்தாவாக விளங்கிய, வழிகாட்டியாக விளங்கிய கீவா ஜெகநாதன் அவர்களின் புதல்வி, என்னுடைய குரு திருமதி உமா பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு எனது நன்றி கலந்த வணக்கங்கள் பல. ஒவ்வொரு திருமந்திர பாடலையும் விளக்கங்களை பார்த்தால் அவ்வளவு அருமையாகவும் அற்புதமாகவும் சொல்லுகிறார்கள். நம் அனைவரையும் ஆன்மீக பாதைக்கே அழைத்து செல்கிறார்கள். ஒவ்வொரு வரிக்கும் அவர்கள் அர்த்தம் சொல்லி விளக்குவது மிகவும் சிறப்பாக இருக்கிறது. இந்த திருமந்திர பாடலை பாடிய அத்துணை அன்பர்களுக்கும் எனது நன்றி. இந்த திருமந்திர பதிவுக்கு எனக்கு உதவியாக இருந்த திருமதி உஷா ராமநாதன் அவர்களுக்கும், இன்றளவும் எனக்கு உதவி கொண்டிருக்கும் திருமதி உஷா சேஷாத்திரிக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். இந்த திருமதி உமா பாலசுப்ரமணியன் அவர்களின் இந்த ஆன்மீக பயணம், இந்த திருமந்திர விளக்கத் தொடர் மேலும் மேலும் தொடர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். வே. முத்துலக்ஷ்மி. திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். ஆதியுமாய் அரணாய் உடலுள் நின்ற வேதியுமாய் விரிந்து ஆர்ந்து இருந்தான் அருள் ஜோதியுமாய் சுருங்காதது ஓர் தன்மையுள் நீதியுமாய் நித்தம் ஆகி நின்றானே. திருச்சிற்றம்பலம். ஆதியாகிய ஜோதியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஆதியுமாய் அரணாய் என்று தொடங்கும் இந்த பாடல். உலகினை படைப்பவன் யார்? சிவபெருமான். உலகினை அழிப்பவனும் அவனே. உடலில் மாற்றங்களை செய்பவன் அவன். அவற்றை கடந்து விளங்குபவனும் அவனாக இருக்கின்றான். அவன் குவியாத அருள் ஜோதியாக விளங்குபவன். ஊழினை இயக்குபவன் அவன்தான். நீதியாகி நித்தியமாகி என்றும் அழியாமல் இருப்பவனும் சிவனே. இந்த கருத்தை ஒரு கதையின் மூலமாக நாம் பார்க்கலாம். ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஞானி ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவரது பெயர் சித்தார்த். அவர் மிகவும் அமைதியானவர், ஆழ்ந்த சிந்தனையாளராக இருந்தார். தனது வாழ்நாள் முழுதும் இறைவனை பற்றியும் பிரபஞ்சத்தின் ரகசியங்களை பற்றியும் அறிய ஆசைப்பட்டார். நல்லதுதானே. ஒரு நாள் சித்தார்த் என்ன செய்தார்? தனது வழக்கமான தியானத்தில் ஈடுபட்டிருந்தார். அவரது மனம் அமைதி அடைந்து பிரபஞ்சத்தின் அசைவுகளை உணரத் தொடங்கியது. அப்போது ஒரு ஒளிமயமான தரிசனம் அவருக்கு கிடைத்தது. ஆதியுமாய் சித்தார்த் அந்த ஒளியில் ஒரு பேரொளியை கண்டார். அதுவே அனைத்திற்கும் ஆதி. ஆதி என்றால் என்ன? தொடக்கம், ஆரம்பம் என்பதை உணர்ந்தார். எந்த ஒரு தொடக்கமும் இல்லாத அனைத்திற்கும் மூல காரணமாக இருக்கும் அந்த பேரொளி அவரது மனதில் ஆழ்ந்த அமைதியை ஏற்படுத்தியது. அது காலம், இடம் அனைத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தியாக விளங்கியதை அவர் உணர்ந்தார். அரணாய். அரணாய் என்றால் என்ன? அந்த பேரணிக்குள், அந்த பேர் ஒளிக்குள் சிவன் எனும் அரணை கண்டார். அரண் என்பவர் யார்? அழிக்கும் சக்தி கொண்டவர். ஆனால் இது வெறும் அழிவு அல்ல, பயனற்றவற்றை நீக்கி புதியவற்றை உருவாக்குவதற்கான ஒரு தூய்மைப்படுத்தும் செயல் என்பதை சித்தார்த் புரிந்து கொண்டார். வாழ்க்கையின் சுழற்சியில் பிறப்பு, இறப்பு மீண்டும் மீண்டும் வருகிறது அல்லவா என்ற அனைத்தையும் கடந்து நிற்கும் ஒரு நித்திய சக்தியாக அவர் நினைத்தார். உடலுள் நின்ற வேதியுமாய் விரிந்து ஆர்ந்து இருந்தான் அருள் ஜோதியுமாய். சித்தார்த் என்ன செய்தார்? தன் உடலை உணர்ந்தார். தன் உடல் மட்டுமல்ல, ஒவ்வொரு உயிரினத்தின் உடலிலும் அந்த இறை சக்தி, அதாவது ஒரு வேதியியல் வல்லுனர் போல செயல்படுவதை கண்டார். இந்த பிரபஞ்சமே ஒரு பெரிய வேதியியல் ஆய்வகம் போல அவருக்கு தோன்றியது. இறைவன் அருளால் அனைத்திலும் வியாபித்து விரிந்து நிறைந்திருப்பதை உணர்ந்தார் அவர். அதாவது அந்த வேதியியல் வல்லுனர் போல செயல்படுவதை கண்டார் அல்லவா. அந்த இறை சக்தி என்ன ஆயிற்று? பிரபஞ்சமே ஒரு பெரிய வேதியியல் ஆய்வகம் போல அவருக்கு தோன்றிற்று அல்லவா. இறைவன் அருளால் அனைத்திலும் வியாபித்து விரிந்து நிறைந்திருப்பதை அவர் உணர்ந்து கொண்டார். ஒவ்வொரு அணுவிலும் ஒவ்வொரு இயக்கத்திலும் அந்த அருள் ஜோதி, அதாவது அருளின் ஒளி பரவி இருப்பதை அவர் தன் ஞான கண்ணால் கண்டார்.
அது எல்லையற்ற ஒளி, அன்பின் வடிவமாக இருந்ததை கண்டார். சுருங்காதது ஓர் தன்மையுள் நீதியுமாய் நித்தம் ஆகி நின்றானே. சித்தார்த்த இந்த இறை சக்தி ஒருபோதும் சுருங்காதது. சுருங்கினால் என்ன ஆகும்? குறைந்து விடும் அல்லவா? அதனால் இது குறையாதது என்பதையும் அது ஒரு நீதி, அறம் என்றும் உணர்ந்தார். பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அசைவிலும் ஒரு நியதியும் ஒரு தர்மமும் இருப்பதை அறிந்தார். அந்த சக்தி எந்த காலத்திலும் அழியாத நித்தியமானது, அதாவது நிரந்தரமானது என்பதை உணர்ந்து கொண்டார். அது எப்போதும் இருந்தது, இருக்கிறது, இருக்கும். அதுவே பிரபஞ்சத்தின் ஒழுங்குக்கும் அதன் நிலைப்புத்தன்மைக்கும் காரணமாக விளங்குகிறது என்று அவர் உணர்ந்து கொண்டார். இந்த தரிசனத்துக்கு பிறகு சித்தார்த்த ஞானம் பெற்றார் என்றே கூற வேண்டும். அவர் வெறும் சித்தார்த்த அல்ல, அவர் பிரபஞ்சத்தின் ஒரு அங்கம், அந்த பேரொளியின் ஒரு துளி என்பதை புரிந்து கொண்டார். அவர் அனைவருக்கும் அன்பையும் ஞானத்தையும் போதித்து இறைவனின் நித்திய தன்மையும் அனைத்து உயிர்களிலும் வியாபித்திருக்கும் அருளின் ஒளியையும் உலகிற்கு எடுத்துரைத்தார். இப்பொழுது பொருள் விளக்கத்தை காணலாம். ஆதியுமாய் என்று கூறுகிறாரே, இறைவன் அனைத்து படைப்புகளுக்கும் எப்படி இருக்கிறான்? மூல காரணமாக இருக்கிறான், தொடக்கமாக இருக்கிறான். அரணாய் என்றால் இறைவன் அழிப்பவனாகவும் மீண்டும் உருவாக்குபவர், மாற்றத்தின் வடிவமாகவும் இருக்கிறார். உடலுள் நின்ற வேதியுமாய் விரிந்து ஆர்ந்து இருந்தான் அருள் ஜோதியுமாய். அதாவது இறைவன் ஒவ்வொரு உடலிலும் ஒவ்வொரு உயிரிலும் ரசாயன மாற்றம் போல செயல்பட்டு எங்கும் பரவி அருள் ஒளியாக நிறைந்திருக்கிறார். சுருங்காதது ஓர் தன்மையுள் நீதியுமாய் நித்தம் ஆகி நின்றானே. இறைவன் என்ன செய்கிறான்? ஒருபோதும் குறையாத தன்மையுடன் இருக்கிறான். அதாவது அவன் சுருங்க மாட்டான். அறத்தின் வடிவமாக என்றென்றும் நிலைத்திருக்கும் நித்திய பொருளாக இருக்கிறார். இந்த கதை திருமந்திர பாடலின் ஆழமான பொருளை புரிந்து கொள்ள வேண்டுவதற்காக அமைந்திருப்பது போல தோன்றுகிறது. ஆதியுமாய் அரணாய் உடலுள் நின்ற வேதியுமாய் விரிந்து ஆர்ந்து இருந்தான் அருள் ஜோதியுமாய் சுருங்காதது ஓர் தன்மையுள் நீதியுமாய் நித்தம் ஆகி நின்றானே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.